பெண்ணுன்னா பேய இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பாவிங்க பேய விட கொடூரமானவங்க போல இருக்கு. ஐயா, வாழ தகுதி இல்லாதவளை வாழ வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். இருமா, இந்த நிலைமையில எங்க போறேன்? ஏற்கனவே உங்களுக்கு என்னால அதிக சிரமம். மேலும் இங்க இருந்துகிட்டு உங்களுக்கு சிரமம் கொடுக்க நான் விரும்பல. நீ எனக்கு சுமையா இருக்கிறதாக நினைக்காதம்மா. அனாதைகளுக்காக அபலைகளுக்காகவும் தான் இந்த நர்சிங் ஹோம நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல நானும் ஒரு அனாதைதாம்மா. என்னையா சொல்றீங்க? ஆமா, ஏராளமான சொத்து சுகங்கள் இருந்தும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இந்த நர்சிங் ஹோம் தான் எனக்கு உலகம். என்ன சாதிக்க போறேன்? போ போ. சிஸ்டர், அந்த 9ஆம் நம்பர் வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சா? லக்ஷ்மி, என்னம்மா எங்கே புறப்பட்டு? என்னுடைய துயரங்களுக்கு ஒரு முடிவு தேடி புறப்பட்டேன். லக்ஷ்மி, மனித வாழ்க்கையில துயரங்களுக்கு ஒரு முடிவே இல்லம்மா. ஏன் இல்லை? சாவுக்கு அப்புறம் எதுவுமே தொடராது இல்லையா? களங்கத்தை சுமந்துட்டு நான் எதுக்காக வாழ்? அப்படி வாழ்ந்து நான் எதை சாதிக்க போறேன்? செத்து எதமா சாதிக்க போற? நீ செத்து போறதுனால உன் மேல இருக்கிற களங்கம் மறைஞ்சிருமா? உன் வாழ்க்கையை சீரழிச்ச சதிகாரங்க முகத்துல இந்த சமூகம் காரித்துப்ப வேண்டாமா? டாக்டர் ஐயா, அது வரைக்குமாவது நீ வாழ்ந்துதான் ஆகணும். வேதனையை சுமந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பிழைக்கிறது விட நிரந்தரமாவே செத்து போறது எவ்வளவோ மேல். இறைவன் கொடுத்த இரவல் சொத்துமா உயிர். அதை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அப்படி இருக்கிறப்போ உன் வயிற்றுல வளர்ற இன்னொரு உயிரையும் அடிக்கிறதுக்கு உனக்கு ஏதுமா உரிமை? ஒரு உயிருக்கு வாழ்வு கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறப்போ அதை அழிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமை ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் உண்டு. எதையும் ஆக்குறதும் அழிக்கிறதும் அவன் தான். அந்த ஆண்டவனால என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தை துடைக்க முடியலையே. நான் கரைப்படாதவன் அந்த கடவுளுக்கு தெரியும் இல்ல. துரியோதன் சபையில திரௌபதிக்கு அபயம் கொடுக்க வந்த அந்த கடவுள் இந்த 7 லட்சுமிக்கு அபயம் கொடுக்க ஏன் டாக்டரையா வரல? லட்சுமி, இந்த ஊரும் உலகமும் நாளைக்கு என் குழந்தைய பார்த்து தகப்பம் பேர தெரியாத குழந்தைன்னு திட்டவே. அப்ப என் பிள்ளை என்கிட்ட வந்து, ஏம்மா என்ன பெத்த, உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா கருவிலேயே என்ன அழிச்சிருக்கலாமேன்னு என்ன கேட்டா அதுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஒருவேளை அது ஆணா இல்லாம பெண்ணா பிறந்துட்டா இரக்கமே இல்லாத இந்த சமூகம் அவளுடைய எதிர்காலத்தையே இருட்டாக்கிடுமே. டாக்டரையா, இப்ப சொல்லுங்க டாக்டரையா, இப்ப சொல்லுங்க. என்னால என் மகளுக்கு அந்த நிலை ஏற்படணுமா? காத்துல அகல் விளக்கு ஏத்தி வச்சு அதை அணைஞ்சிடாம பாதுகாக்கிற அவல நிலை எனக்கு எதுக்கு டாக்டரையா? எனக்கு எதுக்கு? இல்லம்மா, இந்த சமுதாயமே பெரும் புயலா சீறி வந்தாலும் நீ ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு அணையவே போறதில்லை. அதுவும் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கிற விளக்கா நிச்சயமா அமையத்தான் போகுது. உன் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க போறேன். துன்ப நிழலே அவனை தொடவிடாம வளர்க்க போறேன். சமுதாயத்துல ஒரு உயர்ந்த இடத்தை அவனுக்கு நான் தேடி கொடுக்க போறேன். செல்வத்துல சீமானா, பிறப்புல பெரியவனா அவனை நான் வளர்த்து ஆளாக்க போறேன். உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் தகப்பனா இருக்க போறேன். நானே தகப்பனா இருக்க போறேன். என்னம்மா எழுந்துருமா, எழுந்துரு. டாக்டரையா, இந்த ஏழையோட கண்ணீரை துடைக்க கடவுள் வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் உங்க ரூபத்துல வந்திருக்கிறார் ஐயா. டாக்டரையா. அடடே லக்ஷ்மியா, வாமா வாமா. எங்கம்மா இங்க வந்திருக்கிற? குழந்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. வெரி குட். குடுமா உன்னுடைய வரவு இருண்டு கிடக்கிற என் வாழ்க்கையில இன்ப ஒளியை ஏற்றி வைக்க போகுது. கடவுளே, சொந்த பந்தம் இல்லாம சூன்ய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு இந்த குழந்தை ரூபத்துல ஒரு சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே. இனி நான் தனி மனுஷன் இல்லை. இனி நான் தனி மனுஷன் இல்லை. ஐயா, நான் போறேன். எங்கம்மா, எங்க போறேன்? டாக்டரையா,
இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மகிழ்ச்சியும் மனநிறைவும் என்னைக்கும் நினைக்கணும். அதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. என் குழந்தையோட நினைவு நெஞ்சில் சுமந்துகிட்டு இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒதுங்கி வாழறதுதான் நல்லது. நான் போறேன். லக்ஷ்மி இல்லம்மா, நிழல் கொடுக்கிறதுங்கிறதுக்காக மரத்துக்கு கனியை சொந்தமாக்கிட்டு கொடி இடம் மாறி போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுமா அவன் செய்கை. குழந்தைய நான் தத்து எடுத்துட்டு இருக்கலாம், ஆனா பெத்தவ நீதானே. நீ எதுக்காக குழந்தைய பிரிஞ்சு போகணும்? இங்கேயே இருந்து குழந்தைய நீதான் வளர்த்து ஆளாக்கணும். வேண்டாயா வேண்டாம். அவனை பெத்த அபாகியது நான் தான் உண்மை தெரிஞ்சா தம் பிறப்புல படிஞ்ச களங்கத்தை எண்ணி அவ கவலைப்படுவான். அந்த கவலை அவனுடைய எதிர்காலத்தையே இருட்டாக்கிடும். அதனால அவனை விட்டு நான் விலகி இருக்கிறது தான் நல்லது. இல்லம்மா, உலகத்துல எந்த சக்தியாலேயும் பிரிக்க முடியாத பாச பிணைப்புக்கு நீ அணை போட நினைக்க. பாசத்தால துடிக்கிறத விட பக்கத்திலேயே இருந்து உன் மகனுடைய வளர்ச்சிக்கு துணையா இருந்தா அது நொந்து போனவன் உள்ளத்துக்கு ஆறுதல். ஐயா, ஏன் ஆறுதலுக்காக என் பிள்ளையோட உள்ளத்துல புயலை உண்டாக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, சரிம்மா. நீதான் அவனை பெத்த தாயின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆயாஸ்தானத்துல இருந்து அவனை வளர்க்கலாமே. என்னம்மா யோசனை பண்றேன்? சரின்னு சொல்லுமா. ஐயா, எனக்கு வாழ்வு பிச்சை கொடுத்ததே நீங்க தான். உங்க விருப்பத்துக்கு விரோதமா நடந்துக்க முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் சித்தமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, இந்தாம்மா, இன்னையில இருந்து இவனுக்கு உறவுல நீ ஆயா, உணர்வுல என்னைக்குமே நீ தாய்தாம்மா. அப்போ உங்க விவகாரம் எல்லாம் முடிஞ்சது இல்ல? புறப்படுங்க. வணக்கம் 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 வணக்கம். வாடா போலாம். இருடா, ஊரு விவகாரத்தை தீர்த்து வச்ச, நம்ம விவகாரத்தை தீர்த்துக்க வேணாவா? என்னடா அது? உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்கு பின்னடா அவசரம்? அது சரி, நீ புள்ளைய பெத்தவன், பொறுமையா இருக்கிற. நான் பொண்ணை பெத்தவனாச்சே, அவசரப்படாம இருக்க முடியுமா? டேய், ரமேஷ் தாய் இல்லா பிள்ளை. அவன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தணும்னு எனக்கு கூட ஆசை. இருந்தாலும் படிப்பை பாதையில் நிறுத்திட்டு கல்யாணத்தை நடத்துறது தப்பு இல்லையா? நல்ல காரியங்களை தள்ளி போடாம காலாகாலத்துல நடத்திடணும்னு நான் சொல்லலப்பா, என் சம்சாரம் சொன்னா. சரிடா, அவங்க படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். ரொம்ப சந்தோஷம் தர்மராஜ். ஒரு பெரிய சுமையே இறக்கி வச்சா போல ஆச்சு எனக்கு. விடிய காலையில மணி அடிச்சு எதுக்காக கூட்டத்தை கெடுக்கிற? பூஜை பண்ணிட்டு இருந்த தம்பி. பக்தி மனசுல இருக்கிறமே தவிர மணி அடிக்கிறது இருக்க வேண்டியதில்லை. இனிமே வெயிட் பண்ண எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை. கோபி! ரமேஷ்! கோபி! கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோபி. மீனா, நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்கிறது மறந்துட்டு இது உனக்கே நல்லா இருக்கா? பாராட்டுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். நல்ல வேளை இந்த ரமேஷ் தோத்தா. முனிப்பா, தேர்தல் வரைக்கும் என் பக்கம் இருந்துட்டு இப்ப அவன் பக்கம் போறிய, இது நியாயமா? நான் என்ன பண்றது? அவன் பக்கம் அவன் என்ன செய்ய முடியும்? அவன் ஜெயிச்சுட்டானே. ஐயோ பாவம் ரமேஷ். எல்லாருமா சேர்ந்து ஏதோ சரி பண்ணிருக்கீங்க. ஓட்டு சீட்டு என்றதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி பேசினவங்க யாருமே உருப்பட்டதில்ல. ஏன் எல்லாரும் அவனை கலாட்டா செய்யறீங்க? ரமேஷ், டேக் இட் ஈஸி. தோல்விதான் வெற்றிக்கு ஆரம்பம். இருங்க இருங்க, உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். இங்கே வச்சேன். பர்ஸ் எங்க போயிருக்கும்? எங்க வச்சேன்? இதைத்தானே தம்பி தேங்க. கொண்டாங்க. இதைய நீ எடுத்த? ஆயா, நெல்லு. எங்க என் பர்ஸ்? பர்ஸா? ஆமா, அது நிறைய பணம் இருந்துச்சு. அவசரப்படாம தேடி பாருங்க தம்பி, இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பீங்க. யாருக்கிட்ட காது குத்துற? நல்லா தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன். இந்த அறைக்குள்ள உன்னை தவிர வேற யாருமே வரது கிடையாது. மரியாதையா அந்த பர்ஸ் கொடுக்குறியா, இல்ல டாடி கிட்ட ரிப்போர்ட் பண்ணட்டுமா? வேண்டாம் தம்பி வேண்டாம். என்ன திருடின்னு நீங்க சொன்னது அவர் கேட்டா ரொம்ப வேதனைப்படுவார். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நினைக்கிற நீ எதுக்கா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? திருடி வாழ்க்கை நடத்துறத விட ஒரு முறை கைத்தவன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டு? வேண்டாங்க, நிறுத்துங்க தம்பி, நீங்க காலேஜுக்கு போங்க. டாடி,
இங்க நடந்தது தெரிஞ்சா நீங்களே இவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவீங்க. நடந்தது தெரிஞ்சுக்காததுனாலதான் இங்க நடக்க கூடாது எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இனி இப்படி நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். கோபி, அப்போ டாக்டரையா ஆத்திரத்தில் அவசரப்பட்டு நீங்களுமா வார்த்தைகளை போட்டு லட்சுமி, இந்த கொடுமையை பார்த்ததுக்கு அப்புறமும் என்ன பேசாம இருக்க சொல்றியா? கடவுளே, மனம் தளராதவங்க எல்லாம் இப்படி மனம் தளர்ந்துட்டா என் வாழ்க்கை நாசமா போயிடும். ஆண்டவா, இதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். செய்த குத்தத்துக்கு சாட்சி சொல்ல சாமி வரமாட்டான்னு தெரிஞ்ச அவரையே கூப்பிடுறியே, அது உன் சாமர்த்தியத்தை காட்டுது. Stop your argument. ஏய், அவ நினைச்சிருந்தா இந்த வீட்டுல எதை வேணும்னாலும் எடுத்திருக்க முடியும். ஏன் அவ கேட்காமலேயே எதையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். கோபி, அவ நம்ம கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கலடா. உன் பாசத்துல பங்கு கிடைக்காத, அதாவது அன்பு காட்டாதா பாவம். அவ இத்தனை வருஷம் ஆகிட்டு இருக்க. டாடி, அன்பு பாசமும் விலை கொடுத்து வாங்குற கடைச்சரக்கு இல்ல, வாங்குற கூலிக்கு மாரடிக்கிறவ. இவ மனசுல உள்ளத பாசம் நினைச்சு ஏமாத்தாதீங்க. இவ நிலைமையில உள்ளவங்க செய்யற எந்த தியாகமும் சுயநலத்தின் அடிப்படையில தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம இவளுக்கு நீங்க இடம் கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் தான் ஒரு வேலைக்காரிங்கிறத சில சமயம் மறந்துடுறா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட இப்படித்தான் நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறது உன்னை போல உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா உணர்ச்சிகளையும் உண்மைகளையும் உள்ளடக்கி வச்சுக்கிட்டு வாழ்ற தெய்வங்களுக்கு உன்னால இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இவர் a man without sentiments. உன்னை அப்படி ஒரு மரக்கட்டையா நான் வளர்த்துட்டேன். பந்த பாசங்களை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உனக்கு நான் செல்ல கொடுத்து கெடுத்துட்டேன். அது ஏன் தப்புதான். இட்ஸ் மை ஃபால்ட். அது டாடி, டாடி, டாக்டர், மெது. ஆயா, மாத்திரையை கொண்டு வா. மெது. டாடி, மெது, டாடி, மெது. Daddy, are you all right? Are you all right? Bedu. How are you feeling now? I'm all right, my boy. I'm all right. I'm all right. லட்சுமி, உன்னை சரியா புரிஞ்சுக்கலம்மா. அதனாலதான் அவன் ஆத்திரப்பட்டுட்டான். தயவு செஞ்சு நீ அவனை மன்னிச்சிரு. என்ன டாடி சொல்றீங்க? கோபி, வயசுக்காவது மரியாதை கொடுக்கறதுக்கு கத்துக்கப்பா. டாடி, இட்ஸ் ஓகே. உனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நீ புறப்படு. போப்பா, போ போ. கோபி, ஜஸ்ட் a minute. அங்க என்ன கிடக்குன்னு பாரு. ஓ, மை பர்ஸ். அதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. டாடி, தொலைஞ்சு போய் ஏண்டா லக்ஷ்மி, சமுதாயத்தின் கொடுமைகளுக்கு நீ ஆளானே. அந்த படிக்கு உன் மகனும் பலியாயிடக்கூடாது என்றுதான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பந்தத்தை துணிஞ்சு நான் இருப்பேன். அது உன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நரக வேதனையை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஐயா, நான் வேதனைப்படுவேன்னு நினைச்சு நீங்க வேதனைப்படுத்த பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வாய் கூசாம என்ன விபச்சாரின்னு சொல்ற உரிமை ஊருக்கெல்லாம் இருக்கும் போது என்ன திருடின்னு சொல்ற உரிமை நான் பெத்த பிள்ளைக்கு இல்லையா? சமுதாயத்துக்கு முன்னால கேலி பொருளா இருக்க வேண்டிய என் மகன் இப்படி உயர்ந்த நிலையில நிறுத்தி வச்சிருக்கீங்களே, அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப பெருமைப்படுறேன்.